அஜிதா அவங்க வந்து ஒரு எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜிதா அவங்க குடும்பமே வந்து விஜயோட ரசிகர்கள். விஜய் தூத்துக்குடிக்கு போனால் ஜெகனுடைய அந்த ஈவெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அளவில் வந்து செலவு வந்து பண்ணி பிரம்மாண்டமாக வந்து காட்டக்கூடிய அஜிதாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இந்த கட்சி தொடங்கின பிறகு கோடிக்கணக்கில் செலவு பண்ணதான் சொல்கிறாங்க. நான் அந்த குடும்பம் செல்வாக்குள்ள குடும்பம்னு சொல்கிறேன். அதில் இருக்கிற வந்து அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் வந்து மூன்றாவது பாதை வந்து ஒரு கிரைம் பின்னணி உள்ள நபர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பல வந்து ஊடகங்களே நிறைய செய்திகள் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய மகள் காதல் விஷயத்திலே வந்து ஒரு மர்டர் பண்ணுறாரு. விஜய் துண்டிச்சால் பிரச்சனை இல்லை, விஜய் எடுக்கலைன்னா அது வந்து அவர் தாடி பாலாஜி போனே எடுத்தது கிடையாது. சேர்ந்து ஒரு 15 படம் நடித்த ஒரு தாடி பாலாஜி போனே எடுக்காத போது சுஷியானந்த் தான் இவங்களுடைய நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாநாட்டுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க, பல ஈவெண்ட்டுகளுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. விஜயே சொல்லியிருக்கிறார் புஷியானந்த் கிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். யார பில்லா ஜெகன். அப்போ வந்து புஷியானந்த் சொல்ல கேட்டால் நாம் வந்து நம்மள மாதிரி ஒரு பவரான ஆளாக இருக்கிறா போல இருக்க, நம்மளை விட நாளைக்கு நமக்கு ஏதாவது வேட்டு வச்சிடக்கூடாது, நீங்கள் அடுத்த வருத்தமாக உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று பேசிடலாம், சமரசம் பேசலாம். நீங்கள் போனையும் எடுக்கல, அப்போ அதுக்கு மேலே அந்த பெண்ணை என்ன செய்வாங்க? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறேன்னா, கண்ட கழுதைகளை என்ன சொல்லுதுன்னா, இந்த தாவேக்கலை இருக்கணும் என்ன சொல்கிறாங்க, அதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பானது. திமுக கைக்கூலி யார்? இங்கே பதவி கொடுங்க, பதவி கொடுக்காம போங்க, அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. இவனுக்கு அதை பண்ணுறானுங்க, இவனுக்கு காலகாலமாக அதான் பண்ணுறானுங்க. அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன பேசியிருப்போம்? அந்த பொண்ணு கோடிக்கணக்கில் ரூபாயை வந்து கொடுத்துருக்கு, இவங்க அதை வாங்கின்னு பதவி போடாமல் விட்டானுங்க, அதுதான் காரணம் சொல்லுவாங்களா? ஆமாம், ரெண்டு சொசைட்டி நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இது இவனுக்கு வழக்கம் இவனுக்கு. ஆனால் தான் நான் சொன்னேன் அந்த பேரை வைக்க மாட்டேன். என்ன பேர் தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்கொலை வெற்றி கழகம்னு மாற்றிக்கலாம். இந்த லவ் ஃபெயிலியர்லாம் செத்துறான், எப்படி சாரான் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே நீங்கள் என்ன அப்படி பார்க்காதீங்க. நான்லாம் இந்த சூசைட் பண்ணி சாவரம் கிடையாது. இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது உண்மை. அந்த ஒரு விஷயம் எனக்கு கேட்டால் எதுக்காக அந்த வந்து ஜனநாயகம் படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கணும்? அந்த படம் வெற்றி அடைஞ்சால் தான் இவருடைய சினிமா படம் வெற்றி அடையும். இவ்வளோ இருக்குது இதுக்கு பின்னாடி. அப்போ அந்த கூட்டம் நிறைய வரணும்னா என்ன பண்ணணும்? லேட்டாக போகணும். எவ்வளோ லேட்டாக போகணும்? 7 மணிக்கு மேலே போகணும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். அஜிதா அவங்க வந்து ஒரு எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை இன்னொருத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி, அதாவது தாவேகா கட்சி முன்னாடி, அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். அப்புறம் அது எப்படி அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் எப்படியாவது என்னோட தலைவரை சிஎம் ஆக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டது கூட இப்ப ரொம்ப வைரலா போச்சு இல்ல சார்? அது எப்படி சார்? அது ஒரு விஷயம். முதல்ல அஜிதா யார் தெரியுமா? அஜிதா யாரு? அஜிதா யார்? ஒரு பொறுப்புக்காக இருக்கு, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அஜிதா அவங்க குடும்பமே வந்து விஜயோட ரசிகர்கள். அவங்க வந்து தம்பிங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் வந்து ஒரு 4 பேர். அதில் பில்லா ஜெகன்றவர் தான் வந்து ரசிகர் மன்றத்து தலைவர். பில்லா ஜெகன் அவர் வந்து அவருக்கு தம்பிகள் 3 பேர், இவங்க தங்கை ஒருத்தர். இவங்க எல்லாருமே வந்து விஜயோட தீவிரமான ரசிகர்கள். விஜய் தூத்துக்குடிக்கு போனால் ஜெகனுடைய அந்த ஈவெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அளவில் வந்து செலவு வந்து பண்ணி பிரம்மாண்டமாக வந்து காட்டக்கூடிய வந்து ஒரு வலிமையான ஒரு குடும்பம். அது அஜிதாவுடைய குடும்பத்தை சொல்கிறேன். அஜிதாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இந்த கட்சி தொடங்கின பிறகு கோடிக்கணக்கில் செலவு பண்ணதான் சொல்கிறாங்க. அங்கே தகவல் பரவலாக சொல்கிறாங்க. அஜிதாவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷத்தில். கோடிக்கணக்கில் எத்தனை கோடிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கோடிக்கணக்கில். லட்சத்தை தான்னா கோடி ஆச்சுமா, அதில் 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா கோடிக்கணக்கில். எத்தனை கோடின்றது நான் வந்து கோடின்லாம் பேசுறீங்க சார். நான் சொன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க.
நான் அந்த குடும்பம் செல்வாக்குள்ள குடும்பம்னு சொல்கிறேன். அதில் இருக்கிற வந்து அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் வந்து 3 பாதை அவருக்கு இருக்குது. ஒரு பாதை வந்து அவர் வந்து விஜயோட ரசிகர் அடிப்படையில், இன்னொரு பக்கம் திமுகவில் வந்து அவர் வந்து ஐக்கியமாயிருக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து ஒரு வேளை வந்து அவருக்கு உள்ள அந்த 3வது பாதை வந்து ஒரு கிரைம் பின்னணி உள்ள நபர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு பல வந்து ஊடகங்களே நிறைய செய்திகள் இருக்குது. அவர் வந்து தன்னுடைய மகள் காதல் விஷயத்திலே வந்து ஒரு மர்டர் பண்ணுறாரு. அது அந்த வழக்குகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சொந்த தம்பியே வந்து அவர் வந்து ஏதோ துப்பாக்கி காட்டி ஏதோ வந்து ஒரு ஒரு சம்பவம் பண்ணும்போது அது குண்டடிப்பட்டு வந்து அவர் இறந்துட்டாரு. யார்? சொந்த தம்பியை, 3வது தம்பியை இறந்துட்டாருன்றாங்க. ஸோ இப்படியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அஜிதாக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டு கொடுத்தீங்க, அந்த கட்சியில் வந்து அவங்கள வந்து ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டீங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இருங்க இப்போ கட்சியில் சில பொறுப்புகள் கொடுக்கும்போது அந்த பொறுப்பு அவங்களுக்கு வந்து கொடுக்காத நிலையில் அவங்க வந்து உங்களை தேடி வராங்க, உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபோனை துண்டிக்கிறீங்க. விஜய் துண்டிச்சா பிரச்சனை இல்லை, விஜய் எடுக்கலைன்னா அது வந்து அவர் தாடி பாலாஜி ஃபோனே எடுத்தது கிடையாது. ஒரு சேர்ந்து ஒரு 15 படம் நடித்த ஒரு தாடி பாலாஜி ஃபோனே எடுக்காத போது அஜிதா ஃபோனை எடுப்பாரா? எடுக்கலை. ஆனால் புஷி ஆனந்த் கிட்ட தான் இவங்களுடைய நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாநாட்டுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க, பல ஈவெண்ட்டுகளுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கடந்த காலம் எல்லாத்தையும் நீங்கள் நினைக்கணும்ல. பில்லா ஜெகன் பீரியட்லேருந்து நீங்கள் நினைக்கணும்ல. பில்லா ஜெகன் வந்து ஒரே தியேட்டரில் 2 பேரும் ஒன்றா போய் படம் பார்த்துருக்குறாங்க, விஜயும் அவரும். விஜயே சொல்லியிருக்கிறார் புஷி ஆனந்த் கிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். யார? பில்லா ஜெகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது யார்? விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. விஜய் சொல்லியிருக்காரு யார்கிட்ட? புஷி ஆனந்த் கிட்ட. அதுதான் விஜய் செஞ்ச தப்பே. அப்போ வந்து புஷி ஆனந்த் சொல்ல கேட்டால் நாம் வந்து நம்மளை மாதிரி ஒரு பவரான ஆளாக இருக்கிறா போல இருக்க, நம்மளை விட நாளைக்கு நமக்கு ஏதாவது வேட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா புஷி ஆனந்த் அப்படி வந்தவர் தானே, ஏற்கனவே இருந்த அவர் இடத்துல இருந்தவங்களெலாம் காலி பண்ணிட்டு தானே வந்தார். நாளைக்கு பில்லா ஜெகன் வந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ, நம்ம இடத்துக்கு வந்து பிடிச்சிப்பானோன்னு சொல்லி கூட நினச்சி அதை அவாய்ட் பண்ண. ஆனால் பில்லா ஜெகன் வந்து டிஎம்கேல இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் வச்சு நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் விஜயை வந்து கெஸ்ட்டாக வர வச்சு நிறைய செலவு பண்ணிடுறாரு. கோடிக்கணக்கில் செலவுன்றது அதுதான் நான் சொல்கிறேன். 1 நாள் 2 நாள் கிடையாதுமா, இது 30 வருஷ கதை நான் சொல்கிறது. அப்போது அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பொறுப்பு கேட்குறாங்க, அந்த பொறுப்பை நீங்கள் மறுக்கிறீங்க. நீங்கள் மறுத்தால் கூட என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வட்டமாக உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று பேசிடலாம், சமரசம் பேசலாம். நீங்கள் போனையும் எடுக்கலை. அப்போ அதுக்கு மேலே அந்த பெண்ணை என்ன செய்வாங்க? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். என்ன செய்வாங்க? பனையூர் தானே வருவாங்க, பனையூருக்கு நீங்கள் தானே வர வைக்கிறீங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து அவங்கள்ட்ட சமரசம் பேசியிருக்கலாம், இல்லை வர சொல்லி கூட நீங்கள் பேசியிருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வர வச்சு பேசியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் நீ பின்பக்கம் போவ, இவன் முன்பக்கம் போவான். அப்போ அந்த பொண்ணு நடுவில் தானே உட்காரும். அது என்ன தப்பு இருக்குது? நான் யாரையும் நியாயப்படுத்தி பேசணும்னு நினைக்கிறேன், சரியாக பேசணும்னு நினைப்பேன் நான். நீங்கள் ஃபோனை எடுத்து பேசினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் யாரை விட்டு பேசுகிறீங்கன்னா, இவங்கெல்லாம் 30 வருஷமாக இருக்கிறாங்க. பில்லா ஜெகன்லேருந்து இந்த அஜிதா இவங்களாம் 30 வருஷம் வந்து விஜயோட தொடர்பு இருக்கிறாங்க. யாரை விட்டு நீங்கள் பேசுகிறீங்க தான் நேற்று போனால் பாருங்க, யார்? இந்த நிர்மல் குமார். அதான் இந்த எஃப்ஐஆர் எல்லாமே 1 மாதம் தலைமறைவாக தானே. புஷியானது பின்பக்கம் ஓடி போயிட்டான். ராஜ்மோகன் எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமறை வந்தோன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே ஒரே ஒரு ஆள் அவன் தான். எஃப்ஐஆர் இல்லாமல் 1 மாதம் தலைமறை வந்தான். எவ்வளோ கஷ்டம். தலைமறைவாலாம் இல்லைன்னு அவருக்கு அப்புறம் விளக்கம் அவர் விளக்கம் தான் தூக்கி, அவன் விளக்கத்தை தூக்கி தண்டவாளத்துக்கு கீழே வைங்க. அவன் விளக்கத்தை, அந்த விளக்கெல்லாம் கிடையாது. எஃப்ஐஆரே இல்லாமல் தலைமறைவாகணும் இந்தியாவிலே ஒரே ஒரு ஆள் ராஜ்மோகன் மட்டும்தான். சார் சோகத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சோகம் இருந்து அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறோமா? அதாவது ஆனால் ஒரு ஆளுன்னு பேசிட்டீங்க, சப்ஜெக்டுக்கு வாங்க. அந்த பெண்ணை வந்து ஒழுங்கான முறையில் ரிசீவ் பண்ணுறதுக்கான தகுதியான யார் பேசணும்? புஷி ஆனந்த் பேசணும். விஜய் பேசலாம், புஷி ஆனந்த் பேசணும்லாமா? அன்றைக்கி லட்சம் அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறேன்னா, கண்ட கழுதைகளை என்ன சொல்லுதுன்னா, இந்த தாவேக்கலை இருக்கணும் என்ன சொல்கிறானுங்கன்னா, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தப்பானது. திமுக கைக்கூலி யார்? இப்போ நான் கேட்குறேன், எல்லாரையும் இப்படியே சொல்லிடுங்களாடா? உங்களை எடுத்து யாராவது ஒரு கட்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா ஒன்று திமுக கைக்கூலி, எல்லாரும் திமுக கைக்கூலி. ரொம்ப இதெல்லாம் வந்து அப்போ நான் கேட்குறேன், நீங்களாம் எங்கேருந்துடா வந்தீங்க? இந்த லைலாமணி லோலாய்மணி அவனா இருக்கிறாங்களாம் எங்கேருந்து வந்தான்? அவங்க அப்பா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான்? அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இதுக்கு முன்னாடி இவன் யாருக்கு போட்டான் ஓட்டு? இது போன ஓட்டு முந்தின ஓட்டுலாம் யாருக்கு போட்டான்? ஒன்று திமுக, அண்ணா திமுக, இல்லை கூட்டணி இருக்க கட்சியில் இருக்குது யாராவது ஓட்டு போட்டுருவா. அது திமுக போட்டாலும் ஒன்று தான், அண்ணா திமுக போட்டாலும் ஒன்று தான்.
அதானே யாருக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க நீங்கள்? கரெக்டாக பேசணும்ல. எல்லாரும் நானே சொல்கிறேன்னா நானே பரம்பரையாக திமுக போட்டு போட்டிருந்தான். அது உடனே நீங்கள் திமுக வந்து ஊப்பின்றீங்களா நீங்கள்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி ஆட்சிக்கு யார் வேணுமோ அது மாதிரி தான் அவங்க வந்து கேட்டால் அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஊப்பி இப்போ கத்தையாக பணம் வாங்கினீங்கல்ல மாநாட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். கத்தையாக பணம் வாங்கினீங்கல்ல, அப்போ தெரியலையா திமுக ஊப்பின்னு நான் கேட்குறேன். சரி, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நேற்று வரைக்கும் எச்ச சொத்தை தின்ட்டு வந்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை பரப்புறம் வந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் பேசுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். சரி, ஷேக் வரா சார். இப்போ உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க எங்க ஊருக்கு போனாலுமே இவங்க கட்சியிலேருந்து செலவு பண்ணாம அங்க இருக்கிற தொண்டர்கள் இல்ல அங்க இருக்கிற ரசிகர்கள் அவங்க தான் முன் வந்து எல்லா விஷயமும் செலவு பண்றதான்றதான் இவங்களோட பாயிண்ட் இல்லையா? ஆமாம், அதுதான் அதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதை ஏதோ நீங்கள் ஏதோ போகிற போக்கில் சொல்ல ஏதோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபா டொனேஷன் கொடுத்த மாதிரி வச்சுருக்கிறீங்க. அப்படி கோடி கணக்கில் பணம் வந்து கறந்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அதுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்கு. தப்பு இல்லையா? துரோகம் தானே அது. எதுக்காக கொடுக்குறாங்க? இன்னமும் ஆனா நான் ஒரு வரலாறு வந்து சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் பதவி கொடுங்க, பதவி கொடுக்காம போங்க. அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. இவனுக்கு அதை பண்ணுறானுங்க. இவனுக்கு காலகாலமாக அதான் பண்ணுறானுங்க. முதல் பாண்டிச்சேரியில் ரசிகர் மன்றம் தொடங்கும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க தெரியுமாங்க? அங்கே ஏற்கனவே இருக்க 2 பேரும் ஃபவுண்டேஷன், அவங்க தான் ஃபவுண்டர், வேல்முருகன் பாலான்னு. அந்த பாலான்ற பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த டொனேஷன் கொடுக்குற விஷயத்தில் ஏதோ ஒன்று அவன் சரியாக அவனால் பணம் கொடுக்க முடியல. அப்போ புஷியாக இருந்தப்போ தான் உள்ளே நுழையிறான். அந்த அந்த அமைப்பில் உள்ளே நுழையிறான். உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த பாலான்ற பையனை வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து பேரை ஃபோட்டோவும் பேரும் போடாமல் விட்டான். விஜயோட ஒரு ஈவெண்ட், அது விஜய் பங்கேற்கிற ஒரு நிகழ்வு. அதை வந்து கேட்டால் பேனரில் வந்து அவன் ஃபோட்டோவை போடாமல் எடுத்து விட்டான், போடலை. உடனே அவங்க வந்து அந்த பாலாவோட மனைவி வந்து உங்கள் தலைவர் சொல்லுவியே, உன் பேரையே வந்து போடாமல் உன் ஃபோட்டோவையும் போடாமல் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு மனவேதனையோடு கேட்டபோது அந்த இது தாங்க முடியாமல் அந்த பையனால் என்ன செய்யட்டான், அந்த அவமானத்தை தாங்க முடியாமல், ஏன்னா ஏரியா ஃபுல்லாக வந்து பேராம்பானா அது வலி அவனுக்கு. நேராக போனால் சூசைட் பண்ணி செத்துட்டான். இது ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் சார். இது நாங்கள் சொல்ல 30 வருஷம் முன்னாடி அந்த கதையை சொல்கிறோம். இது பாண்டிச்சேரி வரலாறு, பாண்டிச்சேரி ரசிகர் மன்ற வரலாறு. சூசைட் பண்ணி செத்துட்டாமா. இப்போ புரியுது அது. இப்போ அந்த பெண் ஏதோ இன்றைக்கி தான் ஏதோ போய் சூசைட் பண்ணிக்கிது சொல்கிறாங்கல்ல, இவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஒருத்தர் மீது அளப்பரிய வந்து அன்பும் மரியாதையும் வைக்கும்போது அது நிராகரிக்கப்படும் போது அதை பக்குவமாக வந்து கடந்து போகிறதுன்னு வந்து ஒன்று இருக்குது. அதுதான் அப்படி தான் இருக்கணும். ஆனால் சில பேர் அப்படி பண்ணாமல் சூசைட் பண்ணி செத்துருவாங்க. இந்த லவ் ஃபெயிலியர்லாம் செத்துறானே, எப்படி சாகிறான் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே நீங்கள் என்ன அப்படி பார்க்காதீங்க. நான்லாம் இந்த சூசைட் பண்ணி சாவரம் கிடையாது. நீ ஏன் அப்படி பார்க்குறீங்க? என்ன லவ் ஃபெயிலியர்னு யோசிச்சு லவ் ஃபெயிலியர் ஆகணும் ஏமா செத்துறான் சொல்லுங்கம்மா. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார். அது வந்து கடந்து போக முடியாது, அக்செப்டும் கடந்து போகவும் அப்படி முடியல. இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா லவ் ஃபெயிலியர் ஆகும்போது இதயம் சுக்குநூறாக உடஞ்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சதெல்லாம் மறுபடியும் இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி அப்படியே வந்து ஒட்டுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே இவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் முடிச்சுக்குவான் கதையை. அது முட்டாள்தனம் தான். அது முட்டாள்தனம் தான். யார் இப்போ அறிவாளித்தனம் சொன்னது? ஆனால் அதுதான் சொல்கிறேன் நான். இது ஏதோ நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியர்னா காதல் மட்டும் நினைக்காதீங்க. ஒருத்தர் மீது வந்து அளப்பரிய அன்பும் பிரியமும் இருக்கும்போது அந்த பிரியமும் அன்பும் நிராகரிக்கப்படும் போது அவன் சூசைட் பண்ணிக்கிற அந்த நிலைக்கு வந்து அவன் தள்ளப்படுவான். பாலா செத்துட்டான், அஜிதாவை காப்பாற்றிட்டாங்க, அப்படி எடுத்துங்க நீங்கள். புரியுதுங்களா? 2 சூசைட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இது இவனுக்கு வழக்கம் இவனுக்கு. ஆனால் தான் நான் சொன்னேன் அந்த பேரை வைக்க மாட்டேன்றாங்க. என்ன பேர் தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் எடுத்துட்டு தற்கொலை வெற்றி கழகம்னு மாற்றிங்க. அதே கதை கொஞ்சம் திருவள்ளூரில் நடந்துச்சு. பேனரில் பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து மருந்து குடிச்சு படுத்துட்டான். அவனே காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் சாகலை. சார் இப்பதான் புரியுதுங்களா? தற்கொலை ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் எல்லாம் பேசணும்ல. ஆமா ஆமா. அப்ப இதுவும் வந்து அவங்களுக்கான ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அவங்களுக்கான ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த பக்குவம் வேணும்ல, சுயநம்பிக்கை தன்னம்பிக்கை வேணும்ல. இவங்க தன்னம்பிக்கை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே போடுறான்? தலைவன்கிட்ட போடுறான். இவன் நம்பிக்கையெல்லாம் இவன் தன்னம்பிக்கையெல்லாம் கொண்டு போய் தலைவன்கிட்ட போகிறான். அந்த தலைவன் காலை வாரிடுறான், சூசைட் பண்ணி செத்துடுறான்.
அப்போ இவங்க கிட்ட தானே சார் அதெல்லாம் அதுதான்மா நான் சொல்கிறேன்லம்மா. மக்கள் வந்து எவ்வளவு இதுவா இருக்கும் அதுதான்மா இப்போ புரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தா அஜித்தா நேற்று இருந்த அஜித்தா வேற, இன்னைக்கு வந்து அந்த பக்குவம் கிடச்சிருக்கும். நம்ம தலைவன் இவ்வளோதானா, நம்ம இருந்தாலும் சூசைட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நம்மக்கிட்ட அந்த பொண்ணு அப்படி நினச்சிருக்கலாம் ஒரு வேலை, அப்படி நினச்சிடலாம் ஒரு வேலை. நம்ம சூசைட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சில பேர் கேட்டதுனால சொல்கிறேன், என்னை வேறு இதில் வம்புல ஏற்றி விட்றாங்க. எப்பயாச்சும் நீங்கள் ஃபயர் பண்ணின்னு வந்து சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்கல்ல, ஃபயர் பண்ணிக்கிறாங்கல்ல, ஃபயர் பண்ணி இறந்துறாங்களே, தற்கொலை பண்ணிங்க, எப்பயாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா யார்ட்டையாச்சும்? கஷ்டமாக இருக்குல்ல நான் கேட்குறது. எப்பயாச்சும் ஃபயர் பண்ணின்னு வந்து செத்துருப்பாங்கம்மா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ஃபயர் பண்ணின்னு அவங்க ஃபுல்லாக கறிக்கட்டையாக இருப்பாங்க, அவங்க பேசுவாங்கள்ல, 2 ஒரு வார்த்தை பேசுவாங்கள்ல, யார்ட்டையா நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படி போய்? நீங்க சொல்லணுமா சார் அதை? இல்லை, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அநேகமான பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஃபயர் பண்ணிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன், வந்து தடுத்துருவாங்கன்னு நினச்சேன், என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக சொல்லுவாங்க. என்ன ஏன்னா ஃபயர் பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலே கொடூரமான ஒரு தற்கொலையிலேயே கொடூரமான தற்கொலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இதுதான். அவங்க சொல்லுவாங்க கடைசியாக அந்த வலி பொறுக்க முடியாமல் அந்த வார்த்தை சொல்ல வைக்கும். என்ன சொல்லுவாங்க? என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சேன், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த பல பேர் இந்த தற்கொலை பண்ணிக்கிற பல பேர் நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நேரம் நல்லா இருக்குது, அந்த பொண்ணு பொழைச்சிக்கிச்சு, இல்லைனா இன்னொரு கேஸ் வந்திருக்கும். யார் மேலே? சரி, யார் மேலே? விஜய் அவர்கள் மேலே. ஆமாம் சார். இப்போ இந்த சிபிஐ ரைடு போயிட்டு இருக்கு சார். இப்போ நம்ம நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ இருக்க கொஞ்ச நேரம் என்ன சொன்னீங்க? கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்களா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ நம்ம என்ன பேசியிருப்போம்? அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன பேசியிருப்போம்? அந்த பொண்ணு கோடிக்கணக்கில் ரூபாயை வந்து கொடுத்துருக்கு, இவங்க அதை வாங்கின்னு பதவி போடாமல் விட்டானுங்க, அதுதான் காரணம் சொல்லுவாங்களா இல்லை? அப்படியே சார். ஆமாம். இன்றைக்கி வந்து மதிமுக வந்து மரண திமுக ஆனதுக்கு காரணம் என்ன? அந்த ஒருத்தர் அது ஒருத்தர் வந்து பதவி ரொம்ப வருஷமா அவர் இருந்தாரு. கடைசியாக வந்து மரண திமுகன்னு ஆயிடுச்சா? மதிமுக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது மதிமுக ஒரு கட்சி, கதம் அது கடைசியாக வந்து ஒரு மரணம். இப்போ புரியுதுங்களா? கட்சி நடத்துறது பெருசு இல்லை. அது எப்படி சார் இப்போ புரியுதுங்களா? சார் இதை வந்து தலைமை வந்து பக்குவப்பட்ட தலைமையாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் யாரை கூப்பிட்டு பேசுகிறீங்க? நிர்மல்குமார் அவன் வந்து நேற்று முந்தானத்து போனால் பாருங்க, இவங்க 30 வருஷமாக இருக்கிறாங்கம்மா அரசியல் கட்சியில். முந்தானால் வந்து சார்ந்தவனுக்கு பதவி கொடுத்துட்டு அவனுக்கு போய் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இப்போ புரியுதா? புரியுது சார். சார் அப்படி இப்போ இந்த அஜிதா விஷயம் அப்படின்னு இது ஒரு ஓகே. இப்போ இந்த இடி ரைடு வந்து அதாவது சிபிஐ வந்து அவங்க என்கொயரி போயிட்டு இருக்கு சார். அது 3 நாளா, ஃபர்ஸ்ட் டே 9 hours, நேத்தி 7 hours, இப்போ பை திஸ் டைம் பேசுகிற டைமில் முடிஞ்சிட்டான்றது எனக்கு தெரியல. பட் இந்த 3 நாளாக தொடர்ந்து இந்த சிபிஐ இந்த வழக்கு இந்த விசாரணைகள் வேற போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நல்லா புரியும். நான் என் பார்வையில் சொல்கிறத விட தாவேக்கா பார்வையிலே நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் தானே சொன்னீங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்குது, எங்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்காது. நீங்கள் தானே சொன்னீங்க. அதுவும் பாண்டிச்சேரியில் போய் சொல்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒஸ்ட்டு, பாண்டிச்சேரி போலீஸ் பெஸ்ட்டு சொன்னீங்களா இல்லையா? அதே பாணியில் தான் நான் சொல்கிறேன். சிபிஐ யார் கையில் இருக்குது? எந்த அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ? சொல்லுங்கள். சரி, அது நான் வந்து லண்டனில் அந்த இயங்குது இல்லை, அமெரிக்காவில் இறங்கு. இங்கே அதை தானே சொல்கிறேன். அண்டர் அமித்ஷா கண்ட்ரோல், அவ்வளோதானே. எல்லாம் உங்களுக்கு சாதாரண மோடி கண்ட்ரோல் வச்சுங்க. என்னமோ இருங்க. அப்போது இப்போ புரியுதுங்களா? சில நேரங்களில் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னென்னு கேட்டால் சிபிஐ வந்து இந்த விசாரணையை வந்து எடுத்து நடத்தும் போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சில சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ, மக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதே நான் சந்தேகம் இருக்குது. ஒருவேளை கூட்டணிக்கு விஜயை வளைக்கிறதுக்காக அந்த விசாரணையோட போக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். ஆனால் ஏன் சார் விஜயோட பேர் இல்லை? அதுதான் இனிமேல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. இப்போ தானே வந்து ஒன்று ஒன்றா இப்போ தான் புஷியானந்த கூப்பிட்ருக்குறாங்க, ஆதவர்ஜனா கூப்பிட்ருக்குறாங்க,
நிர்மல்குமார், அடுத்த நிர்மல்குமார், இன்னும் வந்து மாவட்ட மதியழகன், அப்புறம் விஜயை கூப்பிடுவாங்க கண்டிப்பா. கூப்பிடாமலாம் வந்து இந்த ஐயோ இவர் தலைவர்லாம் கூப்பிடாதீங்க, எல்லாரையும் நீ பணியூர் கூப்பிடலாம், சிபிஐ கூட முடியுமா? இதை கேட்டால் தான் உங்களுக்கு கோவம் வந்துடும். ஒன்று நான் கேட்குறேன், நீ எல்லாரையும் கூப்பிடலடா, செத்து போன பொண்ணத்தை கொடுத்து இன்னொரு சொல்கிறல்ல, சிபிஐ கூப்பிட பார்க்கலாம், விசாரணைக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது கூட முயற்சி நடக்குது. இல்லம்மா, அது கூட முயற்சி நடக்குது. சிபிஐ அங்க போறதை விட சிபிஐ வந்து அதிகாரிகள் வந்து இவரு வந்து நேரில் இங்க வந்து விசாரிக்கணும், பனையூர்ல விசாரிக்கணும். பனையூருக்கு அவர் கூப்பிட்டதுக்கு கூட விளக்கம் கொடுத்துட்டாரு இல்ல சார், அந்த ஃபேமிலியோட விளக்கம் கொடுத்துப்பா. அதெல்லாம் வேற நல்லா புரிஞ்சுங்கம்மா. முதல் கட்ட எப்பவுமே வந்து ஒரு பிரைமரி என்கொயரின்னு ஒன்று இருக்கு. அதை முதல்ல வந்து இனிஷியலாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தடுத்து தேவைப்படும் போது எப்போ வேணாலும் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் கூப்பிடலாம். இப்போ முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு அடுத்த நாள் கூப்பிட்றாங்கன்னா இவங்க கேட்ட கேள்வியிலிருந்து சில துணை கேள்விகள் வரும், அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூப்பிடுவாங்க. அதுதான் அப்படி தான் கூப்பிடுவாங்க எப்பவுமே. சரி சார். இப்போ 100 கேள்வி கேட்பாங்கம்மா, அந்த 100 கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு அதில் வந்து குறுக்கு கேள்விகள் ஒன்று இருக்குல்ல, கிராஸ் கேள்வி இருக்குல்ல, அதை அடுத்த நாள் கேட்பாங்க. அதான் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் இவங்கெல்லாம் கொடுத்த பிறகு இவங்க எல்லாம் யாரை வந்து விஜயை மாட்டி விட்டுருப்பானுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவரை மாட்டினா தான் நம்ம தப்பிக்க முடியும் சொல்லிட்டு விஜயை கோத்து விட்டுருப்பானுங்க. அதுவும் புஷியானந்தெலாம் சொல்லணுமா? இது வாயை திறக்காமையே உளரக்கூடிய ஒன்றாச்சே இது. என்ன உளர்வாயம் தானே, என்ன ஆகலாம், என்ன கூட இருக்காரு சார். அதுதான்மா, என்ன வேணா இருக்கட்டும்மா, சரிங்களா? நீங்கள் போலீஸ் நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீங்க. போலீஸும் சரி, சிபிஐ, நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குன்னு சொல்லித்தனா அது தனி இன்டெலிஜென்ஸ் அது, சரிங்களா? எப்படி போட்டு எப்படி வாங்குவாங்கன்றதுலாம் வந்து, அதுவும் இவனுக்கு 2 பேருமே உளர்வாயனுங்க தான். இது நல்லா ஒருத்தர் புரிஞ்சுங்க, 2 பேருமே எமோஷன் ஆகிறவங்க. யார் 2 பேருமே? எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் வந்து அவங்ககிட்ட ஈஸியாக போட்டு வாங்கலாம். இது சரி, அதுக்கான வேலை. அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து நீங்கள் குறைச்சி, எந்த காவல்துறையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஒரு விஷயம் கிளியர் ஆகுதா இல்லையாம்மா, எப்படி பார்த்தாலும் நீங்கள் வேணால் அண்டர்டேக் எடுத்துக்காமல் இருக்கலாம் இந்த சம்பவத்துக்கு. எப்படி இருந்தாலும் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அண்டர்டேக், அதை பொறுப்பேற்றுக்கிறது, நீங்கள் வந்து என்ன பொறுப்பேற்று இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது உண்மை. அந்த ஒரு விஷயம் என்ன கேட்டால், அந்த வாகனத்தை மையப்படுத்தணும். அந்த வாகனத்தை எதுக்காக மையப்படுத்தினாங்க? அடுத்த கேள்வி, எதுக்காக பண்ண? ஷூட்டிங்காக வந்து மையப்படுத்தினாங்க. எதுக்காக ஷூட்டிங்? ஜனநாயக படம் வெற்றி அடையணுன்றதுக்காக பண்ணாங்க. அப்போது கூட்டம் அதிகமாக காட்டணுன்ற நோக்கம் இருந்திருக்கு. கூட்டம் அதிகமாக காட்டணும்னா என்ன பண்ணணும்? தாமதமாக போகணும். எவ்வளோ தாமதமாக போகணும்? ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே போனால் அங்கே கூட்டம் வந்து அதிகமாக கூடும். ஏன்னா ஈவினிங் எல்லாம் கூலி ஆட்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ ஒரு 7 மணிக்கு போனோம்னா நீங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நம்ம அங்கே காட்ட முடியும். அப்போ என்ன செய்யணும்? காலதாமதமாக போகணும். எவ்வளோ காலதாமதம் போகணுமோ அந்த, ஏன்னா இவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 7 மணிக்கு தான் அங்கே வந்து லேண்ட் ஆகும். இப்போ எல்லாமே ஒரு பிளான்டான ஒரு பண்ண ஒரு விஷயம். இதுதான் அங்கே அடிப்படை காரணம் என்னன்றது நான் சொல்லிட்டேன். வாகனத்தை மையப்படுத்துறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். என்ன எங்கே பேச விட்றீங்க? இப்போ புரியுதுங்களா? மையப்படுத்துறது எதுக்காக? அந்த படம் வந்து அந்த கூட்டத்தை காட்டணும். அந்த கூட்டத்தை எதுக்கு காட்டணும்? ஜனநாயக ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சி இடம்பெறணும். எதுக்காக அந்த வந்து ஜனநாயக படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கணும்? அந்த படம் வெற்றி அடைஞ்சால் தான் இவர் சினிமா படம் வெற்றி அடையும். இவ்வளோ இருக்குது இதுக்கு பின்னாடி. அப்போ அந்த கூட்டம் நிறைய வரணும்னா என்ன பண்ணணும்? லேட்டாக போகணும். எவ்வளோ லேட்டாக போகணும்? 7 மணிக்கு மேலே போகணும். 7 மணிக்கு மேலே போனால் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி முடிச்சுட்டு வரவங்க அத்தனை பேரும் ஒரு 7 மணிக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடிடும். ஷெக்வாரா சார், இப்போ புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்களும் வந்து இடி கம்ப்ளைண்ட் அதெல்லாம் கிடையாது. என்ன பாருங்க, இதுதான் பாருங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் 100 பேர் அட்மிட் ஆன உடனே பன்னு வாங்கி வந்து கொடுத்தான் பாருங்க, அவன் தான் இதுக்கு காரணம். இது ஹார்லிக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தான் பாருங்க, அவன் தான் காரணம். ட்ரிப்ஸ் ஏற்றுறான் பாருங்க, இது ட்ரிப்ஸ் ஏற்றுறவன் தான் காரணம். ஸ்ட்ரெச்சர்ல தூக்கினா பாருங்க, அவன் தான் காரணம். ஆம்புலன்ஸ் எடுத்து போனா பாருங்க, அவன் தான் காரணம்ன்றான். தற்குறிகள். இந்த தற்குறிகள் என்ன சொல்றான்னா, மண்ணு வாங்கி கொடுத்தவங்க வந்து ஸ்ட்ரெச்சரை தூக்கணும் பாருங்க, ஆம்புலன்ஸ் எடுத்து அத்தனை பேரையும் குற்றச்சாட்டுறாங்க. உண்மையா இல்லையா? ஆனால் அடிப்படை யார் இதுக்கு காரணம்? அந்தம்மா அழகாக சொன்னாங்க. அந்தம்மா சந்திரலேகா ஐஏஎஸ் அந்தம்மா பேசுனாங்களே, ஒரு நேர்காணல் சொன்னாங்க. விஜயும் காரணம் சொல்றீங்களான்னு. விஜய் தான் காரணம் சொன்னாங்க. அந்த வார்த்தை கவனிங்க நல்லா. ஐஏஎஸ் சந்திரலேகா அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நேர்காணல் சொல்லும் போது அவங்களுக்கு என்னமா இருக்கு? அரசியல் இது இருக்கு, பாரபட்சம் இல்லாமல் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, விஜய் காரணம் சொல்றீங்களா? விஜய் தான் காரணம். உண்மைதானே?
ஓகே சார். இப்போ இந்த விஷயங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நிறைய பேசியாச்சு. இதை மக்கள்கிட்டே நம்ம இந்த கருத்துக்களை விட்டுடுவோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நம்ம வந்து அடுத்தடுத்த விவாதத்தில் கொண்டு வருவோம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமுக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.